வணக்கம். இன்றைய மருத்துவ பகுதி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உடலுக்கு சக்தியூட்டும் அதீத சக்தியூட்டும் ஒரு உணவு. அந்த உணவு தான் சொல்லணும், மருந்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பண்டைய பாரம்பரிய உணவில் இது மிகவும் முக்கியமானது. போர் செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது போர் வீரர்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட, அதாவது இன்றைக்கி போர் செய்ய போகிறாங்க அடுத்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மாத காலமாக இந்த உணவை முக்கிய உணவாக அரசர்கள் போர் வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதீத பலமும் ஞானமும் அவங்களுக்கு டக்குன்னு யோசித்து செயல்படக்கூடிய திறனும் இந்த கூரிய பார்வையும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உணவு என்ற மருந்தை சாப்பிட்ருக்காங்க. இந்த தெய்வீக டிவைன் மருத்துவத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதேமாரி தான் இந்த மருந்தும் தெய்வீக மருத்துவம் கொண்டது தான். உடலுக்கு அதீத சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, மருந்து, மகத்துவம் அப்படின்னே சொல்லலாம். பனைக்கிழங்கு நம்ம சொல்லுவாங்க. எல்லாருமே பார்த்திங்கனாக்கா அந்த கிராமத்துலலாம் இருக்குது, இப்போ நல்ல நகரத்துலேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிட்டிஸில் கூட இந்த பனைக்கிழங்கு இப்போ தெருவுக்கு தெரு வண்டிக்கு வண்டி வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும். அந்த படத்தை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பனங்கிழங்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாங்கிட்டு நல்லா அவிச்சிடணும். அவிச்சிட்டு நல்லா பண்ணணும், காய வச்சுடுங்க. அவிச்ச பிறகு காய வச்சிட்டிங்கனாக்கா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக அவிச்சு தான் காய வைக்கணும். அவிச்ச பிறகு காய வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வெயிலில் நல்லா காய வச்ச பிறகு நீங்கள் அதை சுத்தமான தேனில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா ஊறின பிறகு 1 மாத காலம் அது நல்லா ஊறினோம்னாக்கா அது நடுவில் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. 1 மாத காலம் நல்லா ஊறின பிறகு நீங்கள் ஒவ்வொரு பீஸ் அதுலேருந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிட ஆரம்பித்தாங்கனாக்கா அதீத சக்தி, அதீத பலம், அதீத ஞானம், டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தேவையான மூளை பலமும் உடல் பலமும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கு இந்த பனங்கிழங்கு, அதாவது தேனில் ஊற வைத்த பனங்கிழங்கு, முதல்ல அதை நல்லா அவிச்சிடணும், வெயிலில் காய வச்சிடணும். காய வச்ச பிறகு கட் பண்ணி நம்ம தேனில் ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். அதை நம்ம தேனில் ஊறும்போது ரொம்ப கெட்டு போகாது. நல்ல சுத்தமான தேனில் அப்படியே போட்டு வச்சுட்டு நம்ம டெய்லி ஒரு பீஸ், ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டிய தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒரு வெறும் பீஸ் சாப்பிட்லாம். அது வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் குழந்தைகளுக்கு, நம்மளுடைய பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, மருந்து சாப்பிட்டுருக்கவங்களுக்கு, வயதானவர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஏன்னா உடலுக்கு சக்தியையும் புதிய புதிய செல்களை உருவாக்கவும், இரத்தத்தை சுத்தப்படுத்தவும், அதீத பலத்தையும் தாது பலத்தையும், முக்கியமாக தாது பலம் ரொம்ப ரொம்ப பெருசாக அதில் கிடைக்கும். ஸோ அற்புதமான இந்த உணவை நாம் மருந்தாக எடுத்துக்கொள்ளாமல் உணவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நீண்ட ஆயுளும் புதித சக்தியும் துரித எண்ணமும் துரித முடிவெடுக்கும் திறமையும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால் அற்புதமான இந்த உணவை மருந்தாக்கி விருந்தாக்கி டெய்லி சாப்பிடுவோம். நல்ல உடலுக்கு பலம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.